அம்புலிமாமா ராமாயணம் 26ஆம் பாகம். நடந்ததை குறித்து வருந்திய ராமர், சுக்ரீவா, என் மீது சினம் கொள்ளாதே. நீங்கள் இருவரும் ஒருவரைப் போலவே இருந்தீர்கள். உங்கள் குரல் கூட ஒன்றாகவே இருந்தது. யார் யாரென்று தெரியாமல் நான் அம்பு எய்யவில்லை. என் அறியாமையினால் உனக்கு துன்பம் நேர்ந்தது, மன்னித்துவிடு. நீ ஏதேனும் ஒரு அடையாளத்தை தரித்து மீண்டும் வாலியுடன் போர் புரிந்தால் ஒரே அம்பினால் அவனை வீழ்த்துவேன். என் சொல்லை நம்பு என்றார். மலைச்சரிவின் மேல் இருந்த கஜபுஷ்பி என்னும் கொடி மலர்களுடன் வளர்ந்து கொண்டிருந்தது. லக்ஷ்மணன் அதை பறித்து வந்து சுக்ரீவனின் கழுத்தில் சுற்றினான். அனைவரும் மீண்டும் ஒருமுறை கிஷ்கிந்தையை நோக்கி புறப்பட்டுச் சென்றனர். கழுத்தில் கஜபுஷ்பி சுற்றப்பட்ட சுக்ரீவனுடன் நளன், நீலன், தாரன் ஆகியோரும் இருந்தனர். கிஷ்கிந்தைக்குச் செல்லும் வழியில் ராமருக்கு மரங்கள் அடர்ந்த ஒரு வனம் தென்பட்டது. ராமர் அதை பற்றி சுக்ரீவன் மூலம் தெரிந்து கொண்டார். அது ஒரு முனிவர்களின் ஆசிரமம். சப்தஜனங்கள் என்று பெயருடைய 7 முனிவர்கள் அந்த ஆசிரமத்தில் கடும் தவம் புரிந்தார்கள். நீரில் தலைகீழாக நின்று காற்றை மட்டும் உண்டு தவம் செய்து உடலோடு சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள். அந்த ஆசிரமத்திற்குள் மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகளோ பறவைகளோ கூட நுழைய முடியாது. தெரியாமல் உள்ளே சென்றால் மீண்டும் வெளியே வர முடியாது. ராமரும் லக்ஷ்மணனும் சப்தஜன மாமுனிவர்களை நினைத்துக்கொண்டு அந்த ஆசிரமத்தை வணங்கி முன்னே சென்றார்கள். வெகு தூரம் சென்ற பிறகு அவர்கள் கிஷ்கிந்தையை அடைந்தார்கள். சுக்ரீவன் ராமரிடம், வாலியை கொல்வதாக வாக்கு கொடுத்தீர்கள், அந்த பணியை விரைவாக செய்ய வேண்டும் என்றான். இந்த முறை வாலியை ஒரே அம்பினால் நிச்சயமாக வீழ்த்துவேன். ஒரே உருவம் கொண்ட உங்கள் இருவரில் வேறுபாட்டை தெரிந்து கொள்ள இந்த முறை உன் கழுத்தில் கஜபுஷ்ப கொடி இருக்கிறது அல்லவா? ஆதலால் நீ அச்சம் கொள்ளாதே. வாலியை போருக்கு அழை என்று ராமர் கூறினார். சுற்றிலும் இருந்த அடர்ந்த காட்டில் அனைவரும் மறைந்தார்கள். சுக்ரீவன் அந்த காட்டை ஒருமுறை சுற்றிலும் பார்த்து பயங்கரமாக கர்ஜித்து வாலியை போருக்கு அழைத்தான். அந்த கர்ஜனையை கேட்டவுடனேயே வாலிக்கு அடக்க முடியாத ஆத்திரம் வந்தது. அவன் போருக்கு புறப்பட்டான். இதை கண்ட தாரை சட்டென்று எழுந்து அவனை தடுத்து நிறுத்தி இவ்வாறு கூறினாள், இந்த இரவு நேரத்தில் நீ சென்று சுக்ரீவனுடன் போர் செய்ய வேண்டாம். வேண்டுமானால் நாளை காலை செல்லலாம். அதற்குள் உன் பலம் குறைந்து விடாது, சுக்ரீவனின் பலம் அதிகரித்து விடாது. அதற்குள் வந்த அவசரம் என்ன? கொஞ்சம் சிந்தித்துப் பார். நான் காரணமில்லாமல் உன்னை தடுக்கவில்லை. ஒருமுறை உன்னால் அடிபட்டு திசை தெரியாமல் ஓடிப்போன சுக்ரீவன் இப்போது எந்த துணிச்சலில் உன்னை போருக்கு அழைக்கிறான்? யாரோ ஒருவரின் துணையை நம்பியே அவன் உன்னை சீண்டுகிறான். அவர்கள் யார் என்பதும் எனக்கு தெரியும். அயோத்தி மன்னன் தசரதனின் மகன்களான ராமரும் லக்ஷ்மணனும் சுக்ரீவன் இருக்கும் ருஷ்யமூக மலைக்கு வந்து அவனுடன் நட்பு செய்தார்களாம். அவர்கள் ஏற்கனவே விராதன், கரன், தூஷணன், கவந்தன் ஆகியோரை கொன்றார்களாம். அவர்கள் மிகுந்த பராக்கிரமசாலிகள். அவர்களை பற்றி நம் அங்கதனிடம் ஒற்றர்கள் கூறினார்கள். சுக்ரீவன் மிகவும் சாதுரியமானவன், அவ்வளவு எளிதில் மற்றவர்களை நம்பமாட்டான். ராமரின் துணையை நம்பியே அவன் இப்போது வந்திருக்கிறான். அதில் ஐயமில்லை. உன் நன்மைக்காக இன்னொன்றையும் கூறுகிறேன். இப்போது சுக்ரீவன் உன்னை விட பலசாலி என்று உணர்ந்து கொள். அவனை அழைத்து இளவரசனாக பட்டாபிஷேகம் செய். அவன் உன் தம்பிதானே, கிஷ்கிந்தையிலேயே இருக்கட்டும். உனக்கு ராமரின் நட்பும் கிடைக்கும். சுக்ரீவனுடன் போர் என்றால் அது ராமருடன் போரிடுவதே ஆகும். ராமருடன் போர் செய்வது உனக்கு நன்மையல்ல. தாரை சொன்ன இந்த சொற்கள் வாலிக்குச் சிறிதும் பிடிக்கவில்லை. அவன் அவளிடம், தாரையே, நீ என் நன்மைக்காகவே இதைச் சொன்னாய். ஆனால் பேதையான உன் சொற்களை கேட்டு சுக்ரீவனின் தீய செயல்களை பொறுத்துக் கொள்வேனா? மாபெரும் வீரர்களுக்கெல்லாம் நான் அஞ்சவில்லை, சுக்ரீவனுக்கா அஞ்சுவேன்? ராமர் என்னை ஏன் கொல்வார்? அவருக்கு நான் எந்த துரோகமும் செய்யவில்லையே. சுக்ரீவனை நான் பார்த்து கொண்டே கொன்றுவிடுவேனா? உடல் முழுவதையும் அடித்து நொறுக்கி புத்தி புகட்டி அனுப்பிவிட்டு மீண்டும் வருவேன். நீயும் மற்ற பெண்களும் என் பின்னால் வராதீர்கள், பின்னே சென்றுவிடுங்கள் என்றான். பெண்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் பயப்படுவார்கள் என்று அதுவரை தன் கோபத்தை அடக்கிக் கொண்டிருந்த வாலி பயங்கரமான உருவம் கொண்டு கிஷ்கிந்தை நகர வாயிலை தாண்டி வந்து போருக்கு சித்தமாக தனக்காக காத்திருந்த சுக்ரீவனை கண்டான். உடனே தானும் தயாராகி உன் உயிரை எடுப்பேன் என்று கூறி வாலி சுக்ரீவனை தன் முட்டியால் தாக்கினான். இருவரும் மரங்களை பிடுங்கி ஒருவரை ஒருவர் கடுமையாக அடித்துக் கொண்டார்கள். வாலி களைப்படைந்தான். ஆனால் சுக்ரீவன் இன்னும் அதிகமாக களைப்படைந்தான். அச்சத்துடன் 4 திக்குகளையும் பார்க்கத் தொடங்கினான். சுக்ரீவனின் தளர்ந்த நிலையை கவனித்த ராமர் காலசர்ப்பம் போன்ற அம்பை தேர்ந்தெடுத்து நாணில் ஏற்றிச் செவி வரை இழுத்து வாலியின் மார்பை குறிவைத்து ஏவினார். வாலி அந்த அடியால் கீழே விழுந்தான். பல பொன் ஆபரணங்களையும் இந்திரன் கொடுத்த காஞ்சன மாலையையும் அணிந்து தரையில் விழுந்து கிடந்த வாலியிடம் ராமரும் லக்ஷ்மணனும் சென்றார்கள். வாலி மெல்ல கண்களை திறந்து ராமரையும் லக்ஷ்மணனையும் பார்த்து ராமரிடம், நீ மன்னன் மகன், சிறந்த குலத்தில் பிறந்தவன், அறநெறி தவறாதவன். நான் வேறொருவனுடன் போர் செய்து கொண்டிருக்கும் போது என் மீது அம்பு எய்து வீழ்த்துவது உனக்கு என்ன பெருமையை தரும்? தாரை என்னை போருக்கு போக வேண்டாம் என்று தடுத்தபோது உன் குலத்தையும் குணத்தையும் நம்பி எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டாய் என்று நினைத்து வந்தேன். நான் உன் நாட்டிற்கு வரவில்லை, உனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை, உன்னை போருக்கு அழைக்கவில்லை. நான் ஒரு வானரன் மட்டுமே, அதுவும் வேறொருவனுடன் போரிடுபவன். என்னை நீ ஏன் கொலை செய்கிறாய்?
நீ தீய எண்ணம் கொண்டவன், வில்லை பிடித்து அலையும் ஒரு கொலையாளி. உன்னிடம் அறம் என்பது இல்லை. என்னை ஒரு விலங்கு போல் வேட்டையாடினாய் என்று வைத்துக் கொண்டாலும் என் தோல் அணிவதற்கு உதவாது. என் உரோமங்களும் எலும்புகளும் பயன்படாது, என் மாமிசம் உண்பதற்கு உதவாது. நீ உண்மையில் பராக்கிரமசாலி என்றால் ராவணன் போன்றவர்களை கொல்லக்கூடாதா? என் முன்னே வந்து போரிட்டிருந்தால் இந்நேரம் நீ யமனிடம் இருந்திருப்பாய். சீதையை தேடச் சொல்லி என்னிடம் கேட்டிருந்தால் ஒரே நாளில் உன் மனைவியை மீட்டு தந்திருப்பேன். அதற்காகத்தானே நீ சுக்ரீவனுக்கு உதவி செய்ய போய் என்னை கொன்றாய் என்றான். வாலி செய்த இந்த குற்றச்சாட்டுக்கு ராமர் இவ்வாறு பதிலளித்தார். உனக்கு அறம், பொருள், இன்பம் தொடர்பான நெறிகள் தெரியாது. இந்த முழு உலகிற்கும் இக்ஷ்வாகு குலத்தினரே மன்னர்கள். உலகில் அதர்மத்தை தண்டிக்கும் பொறுப்பு இக்ஷ்வாகு மன்னர்களுடையது. தற்போது இப்பூமி முழுவதற்கும் பரதனே மன்னன். என்னைப் போன்ற சத்திரியர்கள் அவன் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அதர்மத்தை தண்டிக்கிறோம். நீ ஒரு வானரனாக இருப்பதாலும் வானரங்களின் சகவாசத்தை கொண்டிருப்பதாலும் உனக்கு அறத்தின் நுணுக்கங்கள் தெரியாது. நீ உன் தம்பியின் மனைவியை ஏற்றுக்கொண்டாய், அது மகா பாவம். அதற்கு மரணமே தண்டனை. உன்னை தண்டிக்காமல் விட்டால் நான் அறம் தவறியவன் ஆவேன். அது மட்டுமின்றி நான் சுக்ரீவனுடன் செய்த நட்பு லக்ஷ்மணனுக்கும் எனக்கும் உள்ள உறவு போன்றது. நான் மனைவிக்காகவும் அவன் ராஜ்யத்திற்காகவும் இந்த நட்பை செய்து கொண்டோம். உன்னை கொல்வதாக வானரங்களுக்கு முன்னால் நான் சபதம் செய்தேன். நான் செய்த சபதத்தை தவறவிட முடியாது. ஆதலால் உன்னை கொல்வதில் நான் அணுவளவும் அறம் தவறவில்லை. நீ சில மனித அறங்களை கடைபிடித்ததால் மேற்சொன்னவற்றை சொன்னேன். ஒரு வானரனாக பார்த்தால் உன்னை நான் எந்த நேரத்திலும் வேட்டையாடலாம். உண்ணத்தகாத விலங்குகளை கூட வேட்டையாடுவார்கள். அவை கவனக்குறைவாக இருக்கின்றனவா, ஓடுகின்றனவா, அச்சமின்றி இருக்கின்றனவா என்று பார்க்க மாட்டார்கள். ஒரு வானரனான உன்னை நான் என்னுடன் போர் செய்தால் தான் கொல்ல வேண்டும் என்ற விதி எங்கும் இல்லை. ராமர் சொன்ன அனைத்தையும் கேட்டு வாலி தான் ராமரை பழித்ததற்காக வருந்தினான். அவன் ராமரிடம், நான் இறந்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு வருத்தம் இல்லை. உன் கையால் சாக வேண்டும் என்றே தாரை தடுத்தும் கேட்காமல் சுக்ரீவுடன் போருக்கு வந்தேன். எனக்கு அங்கதன் ஒருவன் தான் மகன். அவனை பற்றி தான் எனக்கு கவலை. அவனைச் சுக்ரீவன் சரியாக பார்த்து கொள்ளும்படி செய். சுக்ரீவனுக்கு என் மனைவியான தாரை மீது வஞ்சம் இருக்கலாம், அவன் அவளை அவமதிக்காமல் பார்த்துக்கொள் என்றான். அவனுக்கு நினைவு தப்பியது. ராமரின் அம்பால் வாலி அடிபட்ட செய்தி தாரைக்கு தெரிந்தது. அவள் தாழ முடியாத துக்கத்துடன் தன் மகனுடன் கிஷ்கிந்தையிலிருந்து வந்தாள். ராமரால் அடிபட்ட வாலியை பார்த்து பயந்து ஓடி வந்த வாலியின் சீடர்கள் தாரையை சந்தித்தார்கள். அவர்கள் தாரையிடம், அம்மா, உன் மகன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அவனை காப்பாற்றிக் கொள்ள திரும்பிச் சென்றுவிடு. மரணம் ராமரின் உருவில் வந்து வாலியை அழைத்துச் செல்கிறது. அங்கதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும். கிஷ்கிந்தை வாயிலை மூடி ஜாக்கிரதையாக காக்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் நீ கிஷ்கிந்தையை எதிரிகளிடம் விட்டுவிட்டு ஓடிவிடு என்றார்கள். அத்தகைய கணவன் பிரியும் போது எனக்கு இந்த ராஜ்யமும் இந்த மகனும் இந்த உடலும் எதற்கு? நான் என் கணவனின் பாதங்களுக்கே செல்வேன் என்று அழுது கொண்டே தாரை வாலி விழுந்து கிடந்த இடத்திற்குச் சென்றாள். அவள் ராமரையும் லக்ஷ்மணனையும் சுக்ரீவனையும் கடந்து சென்று வாலியை அடைந்து அவனுக்கு நினைவு தப்பி இருப்பதைக் கண்டு உயிர் பிரிந்துவிட்டது என்று நினைத்து மயக்கமுற்றாள். பிறகு மயக்கம் தெளிந்து கணவனை தழுவிக்கொண்டு பெருங்குரல் எடுத்து அழத் தொடங்கினாள். வாலியின் அருகிலேயே நின்று கொண்டிருந்த அனுமன் தாரையை தேற்ற முயன்றார். அதற்குள் வாலி கண்களை திறந்து எதிரே இருந்த சுக்ரீவனை பார்த்து, சுக்ரீவா, நாம் அண்ணன் தம்பிகளாக நட்புடன் இருந்து ராஜ்ய சுகங்களை ஒன்றாக அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லை. அதனால்தான் உன்னை துரத்தினேன். உன் மனைவியை கவர்ந்ததாக என் மீது கோபம் கொள்ளாதே. என் மகன் அங்கதனை உன்னிடமோ படைக்கிறேன். அவனை நான் பார்த்து கொண்டது போலவே பார்த்துக்கொள். என் குறை தெரியாமல் கவனி. இனி வானர ராஜ்யத்தை நீயே ஆழ்வாயாக. என் உயிர் போவதற்குள் இந்த தங்க மாலையை வாங்கிக்கொள் என்றான். பிறகு அவன் அங்கதனிடம், மகனே, இனிமேல் நீ உன் சித்தப்பா சொல்வது போல் நடந்து கொள். அவருடைய எதிரிகளுடனோ நண்பர்களுடனோ சேராதே. என்னை எவ்வாறு பார்த்து கொண்டாயோ அவ்வாறே இனிமேல் சுக்ரீவனையும் பார்த்துக்கொள் என்று கூறி உயிர் நீத்தான். வானரங்கள் அனைவரும் ஒருசேர கதறி அழுதனர். தாரை தன் கணவனின் உடலை தழுவி கொண்டு மயக்கமுற்றாள். பிறகு நீலன் வாலியின் மார்பில் பாய்ந்திருந்த ராமரின் அம்பை இழுத்து எடுத்தான். அங்கதன் தந்தையின் பாதங்களை வணங்கினான். சுக்ரீவன் கண்ணீர் வடித்துக்கொண்டே ராமரை அணுகி, ராமா, நீ சொன்னபடி வாலியை கொன்றாய், ஆனால் எனக்கு சுகங்களின் மீதும் வாழ்வின் மீதும் வெறுப்பு உண்டாகிவிட்டது. இந்த தாரையும் கிஷ்கிந்தையின் வானரங்களும் அங்கதனும் இந்த துயரக் கடலில் மூழ்கியிருக்கும் போது எனக்கு ராஜ்யம் எதற்கு? வாலி எனக்கு கொடுத்த கஷ்டங்களை நினைத்து ஏற்பட்ட கோபத்தில் அவன் இறக்க வேண்டினேன். இப்போது வருத்தம் என்னை எரிக்கிறது. வாலி சிறந்த புத்தி உடையவன், என்னை கொல்ல ஒருபோதும் நினைக்கவில்லை. அவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் மகா பாவியான எனக்கே உண்டானது. நானும் வாலியுடன் தீயால் அழிந்து விடுவேன். வானரங்கள் உனக்காக சீதையை தேடுவார்கள் என்றான். அம்புலிமாமா ராமாயணம் 26ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.